ஹாய் எவ்ரி ஒன். படங்களில் காட்டக்கூடிய சூப்பர் பவர்ஸ் இந்த ஒரு உலகத்தில் உண்மையிலேயே விலங்குகளுக்கு இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா? இந்த உலகத்தில் 5 விலங்குகள்கிட்ட இருக்கக்கூடிய சூப்பர் பவர்ஸை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வித் ப்ரூஃப், வித் ஆதாரத்துடன் இந்த ஒரு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு விலங்குகளுமே உங்களை கண்டிப்பாக ஆச்சரியப்படுத்தும். இந்த ஒரு வீடியோவை ஒரு இடத்துல உள்ள ஸ்கிப் பண்ணாங்க. ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் தினம் போடக்கூடிய வீடியோ உங்கள்கிட்ட சேரும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கடம்பா மீன். கடம்பா மீனுக்கு இங்கிலீஷ்ல ஸ்குவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடம்பா மீனை நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க, நிறைய பேர் கடல்ல பிடிச்சிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கடம்பா மீன் அப்படி என்னன்னா சூப்பர் பவர் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு சில பேர் எங்களுக்கு தெரியுமே, கடம்பா மீன் இந்த தண்ணிக்குள்ள யாராச்சும் பிடிக்கும் போகும்போது கருப்பு கலர் ஸ்ப்ரேவை அடிச்சு விட்டு பைப்ல ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த சூப்பர் பவரை பத்தி நான் பேசவே இல்லை. அதாவது கடம்பா மீன்கள்ல ஒரு சில வகைகள்கிட்ட மட்டும் இந்த ஒரு சூப்பர் பவர்ன்றது இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, ஆதாரத்துடன் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் இந்த அதாவது கடம்பா மீனோட பாடியில பாத்தீங்கன்னா நிரம்பிகள்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இருக்குமா. அந்த நிரம்பிகள் பாத்தீங்கன்னா கடம்பா மீனால ஒரு சில வகைகள்கிட்ட மட்டும் தான் இந்த ஒரு அம்சங்கள் இருக்கு. கடம்பா மீன்கள்ல அந்த வகைகள்ல இருக்கக்கூடிய மீன்கள் அந்த நிறத்தை பாத்தீங்கன்னா கடம்பா மீனை நிறத்தை சுருக்க முடியுமா? புரியலையா? சிம்பிளா சொல்றேன். கடம்பா மீன் பாத்தீங்கன்னா அதோட கலரவே பாத்தீங்கன்னா சுருக்கிறோமா, அதாவது மாத்திக்கணுமா. ஒரு கடலுக்குள்ள யாராச்சும் அந்த கடம்பா மீனை பிடிக்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் தொட வராங்க, அந்த கடம்பா மீனை யாராச்சும் கொல்ல போறாங்க அப்படின்னா அந்த ஒரு டயத்துல அந்த ஒரு மீன் அதோட கலரை பாத்தீங்கன்னா மாத்திருமா. அதாவது கலரே இல்லாதபடி மாத்திருமா, டிரான்ஸ்பரண்டா ஆக்கிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா வேட்டையாடும் போதும் ஆபத்தான சூழ்நிலையிலையும் கடல்ல கடம்பா மீன்கள் பயன்படுத்தும். நான் வீடியோ காட்டினேன், நீங்களே பாருங்க. ஒருத்தர் அந்த கடம்பா மீனை கையில எடுத்துட்டு தண்ணிக்குள்ள போடுறாரு. அட்டன் டயத்துல அந்த கடம்பா மீன் பாத்தீங்கன்னா இருந்த இடம் தெரியாம போயிருது. ஆனா அந்த ஒரு இடத்துலதான் அந்த ஒரு கடம்பா மீன் இருக்குது. அது அந்த ஒரு நிரம்பிகளை அந்த அந்த கடம்பா மீன் நினைச்சுச்சுன்னா அதோட நிறத்தையே சுருக்கி நிறமே இல்லாத ஒரு மீனை அதால மாற்ற முடியும். அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிறம் திருப்பி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. செம்ம சூப்பர் பவர்ல இது நம்மளுக்கு செம்மையா இருக்கும். பட் இது நம்மளுக்கு இருந்தா நம்ம என்னென்ன பண்ணுவோன்றது நம்மளுக்கு தான் தெரியும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்வா ஸ்பைடர். இதுக்கு இன்னொரு ஒரு பெயருமே பாத்தீங்கன்னா இருக்கு, டைவிங் பெல் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஸ்பைடர்ல அப்படி என்னடா இருக்கு, எல்லா சிலந்திகள் போல இது கூடு கட்டுமா இல்ல வேற எதுவும் பண்ணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒன் பை ஒன் நான் சொல்றேன். இந்த சிலந்திகள் நிலத்துல பாத்தீங்கன்னா வாழாதுங்க. இந்த சிலந்திகள் ஏரிகள், கால்வாய்கள் இங்கேதான் வாழும். என்னடா சொல்றது, தண்ணிக்குள்ள வாழுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. தண்ணிக்குள்ள வாழ்ற அளவுக்குலாம் கடவுள் இதை படைக்கல. தண்ணிக்குள்ள போய் நீ வாழ அப்படின்னா இதை படைக்கல. பட் இது பாத்தீங்கன்னா அப்படி வாழ்றதுக்கான ஒரு சாத்தியத்தை உருவாக்கிக்கிறது. அது எப்படின்றத சொல்றேன். கிரேசியா இருக்குங்க அது கேட்கும் போதே. எப்படின்னா, இப்போ ஒரு ஏரிக்கு நடுவுல ஏதாச்சும் ஏரிக்குள்ள ஏதாச்சும் ஒரு செடியை அந்த ஒரு சிலந்தி பார்த்துருச்சுன்னா அந்த சிலந்தி அந்த தண்ணிக்குள்ள போய் அந்த செடியில பாத்தீங்கன்னா வலையை பாத்தீங்கன்னா பின்னிரும். சிலந்தி வலையை பாத்தீங்கன்னா பின்னிரும். அதுக்கடுத்து தண்ணியில நீந்தி போயிட்டு நிலப்பகுதியில போய் மூச்சை நல்லா வாங்கிட்டு திருப்பி தண்ணிக்குள்ள அப்படியே நீந்தி பாத்தீங்கன்னா போகும். அப்ப அந்த சிலந்தியோட கீழே இருக்கக்கூடிய முடிகள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த முடிகள் அந்த ஏரியில உள்ள தண்ணிகளோ அந்த கால்வாயோ அந்த தண்ணிகளை அப்படியே கொஞ்சம் உறிஞ்சி அப்படியே வச்சுக்கிருமா அந்த தண்ணியை. அதுக்கடுத்து அந்த சிலந்தி என்ன பண்ணும்னா, அந்த ஸ்பைடருக்கு அந்த கூடு கட்டி இருக்குல்ல, சிலந்தி வலை பின்னி இருக்குல்ல, அந்த ஒரு இடத்துல போயிட்டு அந்த தண்ணிகளை வச்சு ஒரு பபுளை பாத்தீங்கன்னா உருவாக்கிருமா. அந்த சிலந்தி வலையில ஒரு பபுளை உருவாக்கிருமா. பபுள்னா இன்னும் புரியல. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல பாத்தீங்கன்னா சோப்பு மரையை வச்சு பபுள் விட்டுக்கிட்டு இருப்போம்ல ஊதி, அந்த மாதிரி பபுளை ஒரு பெருசா அந்த ஒரு வலையை சுத்தி அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பெருசா விட்டுருமா. அந்த வலைக்குள்ள அந்த பபுளுக்குள்ள போய் இந்த சிலந்தின்றது உட்காந்துக்குருமா. 3 நாட்கள் சாப்பிடாம எதுவுமே பண்ணாமோட அந்த பபுளுக்குள்ள அந்த சிலந்தியால வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பபுளுக்குள்ள ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பபுள் மூலியமா அந்த ஒரு சிலந்தி நிலப்பகுதியிலேயே வாழலாம். இல்லைன்னா தண்ணிக்குள்ள இந்த சமரைன் நீர்மூழ்கி கப்பல் தண்ணிக்குள்ள போகுது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே பாத்தீங்கன்னா போக முடியுமா. வேற விலங்குகள் அந்த பபுளை உடைக்க முடியாதாடா, பபுள் ஈஸியா டப்புன்னு உடஞ்சு போயிருமேடா அப்படின்னு நிறைய கேட்பீங்க. ஆனா இது சோப்பு மர பபுள் கிடையாதுங்க. இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பபுளை அவ்வளவு சீக்கிரமா பாம்போ, தவக்காலையோ, பூச்சியோ, மீன்களோ, அந்த ஏரியில உள்ள மீன்களோ எதுவுமே அவ்வளவு சீக்கிரத்துல உடைச்சிட முடியாது. இந்த ஒரு பபுளை பாத்தீங்கன்னா இந்த பபுள்ல இருந்தபடிக்கே சிலந்தி ஒவ்வொரு மீனையா பிடிச்சி தின்னுமா. நிறைய வேட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா ஆடுமா. ஜம்முன்னு ஒரு வாழ்க்கையை இந்த
அக்வா ஸ்பைடர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கு. மூணாவது விஷயம் லயர்டு பேட். இந்த ஒரு பேட் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால தான் வந்து பாத்தீங்கன்னா வாழுது. இதோட சூப்பர்மேன் அதாவது சூப்பர் பவர் சத்தியம் வந்து எனக்கெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து நான் எப்பயும் வந்து படத்துக்குலாம் வந்து போயிருப்பேன். நான் யூடியூப்ல நேரம் இருந்திருக்கே மாட்டேன். அதாவது இதுக்கு என்ன சூப்பர் பவர் வந்து இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஒரு பேட் வந்து ஆஸ்திரேலியால மட்டும் தான் இருக்கும், வேற எங்கேயும் நீங்க வந்து பார்க்க முடியாது. இந்த ஒரு லயர்டு பேடுன்றதுக்கு வந்து என்ன சூப்பர் சக்தினா, இப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் இது வந்து உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அங்கனுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சவுண்டு கேட்குதுன்னா ஒரு நிமிஷத்துல வந்து அந்த ஒரு சவுண்டை காதால கேட்டுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கும். அதாவது மிமிக்ரி வந்து அதால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக வந்து கிளிகள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மிமிக்ரி பண்ணுறதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எல்லாத்தையும் வந்து எல்லா சவுண்டையும் வந்து கிளிகளை மற்ற பறவைகளால் வந்து மிமிக்ரி வந்து பண்ண முடியாது. ஆனால் இந்த லயர்டு இந்த பேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லையே வந்து கிடையாது. ஆதாரத்தை காட்டுறேன் உங்களுக்கு. எல்லையே வந்து கிடையாது. எந்த சவுண்டா இருந்தாலும், குழந்தை அழுகிற சவுண்டா இருக்கட்டும், கேமராவோட பிளாஸ் சவுண்டா இருக்கட்டும், துப்பாக்கி சுடுற சவுண்டா இருக்கட்டும், அழுகிற சவுண்டா இருக்கட்டும், காய்கறி வெட்டுற சவுண்டா இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து நாய் குலைச்சிருக்கு, எல்லா சவுண்டையும் இதால மிமிக்ரி பண்ண முடியாத சவுண்டே வந்து கிடையாது. நீங்க வந்து உங்க வாயால ஏதாச்சும் ஒரு ட்ரம்ஸ் வந்து நீங்க காத்து மூலியமா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரம்ஸோட வந்து அது வந்து அடுத்த நிமிஷமே வந்து மிமிக்ரி பண்ணி போட்டுரும். அதுவும் ரொம்ப நேரம்லாம் வந்து எடுத்துக்கிறாரு. ஒரு நிமிஷத்துலேயே வந்து அது வந்து மிமிக்ரி வந்து பண்ணும். அதை நீங்களே வீடியோவிலே பாருங்க அது எந்த அளவுக்கு பண்றதுன்றத. Thank you. நான்காவது விஷயம் ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயங்க. உள்வரின் தவளைகள். இது வந்து மத்திய ஆப்பிரிக்கால மட்டும்தான் உங்களால பார்க்க முடியும், வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த ஒரு தவளை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். இந்த ஒரு தவளையோட உடம்பு பூரா வந்து பாத்தீங்கன்னா முடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், மற்ற தவளை மாதிரி இருக்காது. இந்த தவளைகளோட முடியில வந்து பாத்தீங்கன்னா அதிக ரத்த ஓட்டம் இருக்கிறதுனால ஆக்சிஜன் நிறைந்து வலியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால வந்து அதாவது அந்த தவளை வந்து கடலுக்குள்ள வந்து ரொம்ப நாட்கள், தண்ணிக்குள்ள வந்து ரொம்ப நாட்கள் வந்து வாழ முடியும். இதுதான் இதோட சூப்பர் சக்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. யாராவது இந்த ஒரு தவளையை, இந்த உள்பெரின் தவளையை யாராவது வந்து பார்க்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது என்னடா வினோதமா இருக்கு, இதை போய் தொடுவோம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா உடனே வந்து அந்த தவளை வந்து என்ன நினைக்கும்னா, நம்மளை எவனோ அட்டாக் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விரலுக்கு பார்த்தீங்கன்னா அதோட விரல்ல சதையை கிழிச்சுக்கிட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரும். அந்த நெகம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியோட ரொம்ப ஷார்ப்பானது அப்படின்னு வந்து சொல்றாங்க. கத்தியோட ரொம்ப கூர்மையானது. அது மட்டும் இல்லாமல் ஆணியோட ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்றாங்க. ஆணி அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இருக்குமா. அந்த நெகத்து மூலியமாவே வந்து நம்ம அதை தொட வரவனை அட்டாக் பண்ணி கொன்றுன்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க.
ரொம்பவே வந்து டேஞ்சரான ஒரு தவளையும் கூட இது. இந்த ஒரு தவளை வந்து ஆப்பிரிக்கா கனியை வந்து நிறைய பேர் சமைச்சு சாப்பிட்றதே நான் பார்த்துருக்கேன். நிறைய வீடியோ ஷார்ட்ஸில் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோவில் தான் வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற கீழோட கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், நன்றி வணக்கம், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா இல்லைன்றதையும் கீழோட கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.